அன்பான தேவஜனமே, இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் இன்னொரு நாளும் உங்களோடு கூட தேவனுடைய அன்பை குறித்து பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் சங்கீதங்களை குறித்து உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இப்போ நேற்று என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை படித்தோம். கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனும் கொடுத்தோம்னா கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்துட்டேன். ஆனால் உங்களுடைய நேரத்தை நான் கண்டிப்பாக ஒரு சில மணித்துளிகள் ஆண்டோருக்காக நீங்கள் செலவிடும் பொழுது அவ்வளவும் உங்களுக்கு எப்படியாக மாறும் அப்படின்னா, அது ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் ஆண்டோடைய சன்னிதானத்திலோ ஆண்டோடைய செய்திகளை கேட்பதிலோ நீங்கள் காலத்தை செலவழிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு நாள் உங்களுக்கு வீணாகிற ஒரு காரியம் இல்லை. அப்படி நீங்கள் நினச்சி கண்டிப்பாக என்னோட கூட என்ன செய்வீங்க, ஆண்டோரை துதிப்பீங்க, ஆண்டோரை குறித்து கேட்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கே அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்ம பயத்துடனே என்ன செய்யணுமா, சேரணும். என்ன பயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம யார் முன்பாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த அதிகாரம் சொல்லுதுன்னு சொன்னால், இந்த அண்ட சராசரத்திற்கும் அதிபதியான கர்த்தர், அவர் மேசியாவாக நம்மை ஆளுகை செய்கிறவர், அவர் நமக்காக என்ன செய்ய வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். குமாரனாக மேசியாவை பற்றி கொள்ளுபவர்கள் யாருன்னா பாக்கியவான்களா இருக்கிறாங்க. என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவரை கோபப்படுத்துறவர்கள் தான் அழிந்து போவார்கள். அவருக்கு பயந்து அவருக்கு சொன்னபடியெல்லாம் செய்யறவங்களுக்கு என்னதான் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க என்ன சொன்னீங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, ஜாதிகள் கொந்தளித்து எழும்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அது இங்க மாத்திரம் சொல்லப்படலை. யாத்திரையாகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, மோசேயிடம் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனா ராஜாக்களை ஏற்படுத்துகிறதும் ராஜாக்களை தள்ளுகிறதும் எல்லாமே அவருடைய கரத்துல தான் இருக்குது. அவர் ராஜ்யங்களின் ஆளுகைக்கு என்ன செய்வார், அவரு வாக்கு பண்ணி தராரு. அவர் நினைச்சு அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஆளுகை வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ராஜாதி ராஜா, அவர் எல்லாவற்றுக்கும் அதிபதியான கர்த்தர். அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க, நாங்க என்னது அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ மோசே சொல்றார், அவர் தான் யாரு, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அப்படின்னு சொல்லி அங்கே சாட்சி பகிறது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் இருக்குது 2ஆம் அதிகாரத்தில். ஆனால் அங்கே அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் கேட்பாங்க, இவர் யார், பாவத்தை மன்னிப்பதற்கு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாரு, அங்கே பாவத்தை மன்னிக்க இவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த 2ஆம் அதிகாரம் மிக அழகாக உலகத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விரோதமாக ஜாதிகள் எழும்பும். அது எல்லாம் எழும்பினாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, ஜெயம் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால், இவரே என்னது, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி போடுவார் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் பாடுறார். ஏன்னு சொன்னால், அவர் ரொம்ப வல்லமை உள்ளவர். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்றாரு. அவர்கிட்ட நீங்க கேளுங்க, கேட்டீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, நமக்கு தந்தருள்வார். அப்படி தந்தருள்ற தேவனை நீங்க எப்படி என்னவா, பயத்துடனே அவரிடத்துல சேருங்கள், பயத்துடனே என்ன செய்யுங்க, கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே என்ன செய்யுங்க, அவர் களி கூறுங்கள். ஏன்னு சொன்னா, எங்களுடைய எதிரிகளை என்ன செய்வார், அழிக்க அவர் வல்லவர். எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்வார், எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எப்படி பார்வோன் எகிப்தில் நம்முடைய இஸ்ரவேலில் இருக்கும் பொழுது கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்தது போல, இந்த உலகத்துல சாத்தான் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டங்கள்ல அவர் துணை நின்று என்ன செய்வாரு, நமக்கு மீட்பை கொடுக்கிறார், நம்மை அதிலிருந்து விடுதலை பண்ணுகிறார், சேதமின்றி நம்மை காத்து கொள்கிறார். அநேக வேளையில நம்ம யோசிப்போம், என்ன நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களே இருக்குது, கடவுள் இருந்து நம்ம பார்க்குறாரா, இல்லை நம்ம கடவுள் கைவிட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை மகனே மகளே,
நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு உங்களுடைய வலது பாரசத்தில் நின்று என்ன செய்கிறேன், உங்களை கூட்டி என்னுடைய ஆணி பாய்ந்த கரத்தில் உங்களை ஏந்தி கொண்டு காரியங்களை நான் உங்களுக்காக நடப்பித்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் மேசியாவை பற்றி கொள்பவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மை சுற்றிலும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ராஜாக்கள் வந்தாலும், எத்தனை ஆட்சியாளர்கள் வந்தாலும் அதையெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க? ஆண்டவர் பார்த்து கொள்வார்கள். நாம் அவருக்கு உண்மை உத்தமமாக இருந்து அவரை பணிந்து கொண்டு அவரை சேவித்து அவருடைய அன்பில் நம்ம என்ன செய்யணுமா? களி கூற வேண்டும். எதிரிகள் அவரை மேற்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா அவர் தான் என்னது? அந்த சராசரத்திற்கும் அதிபதியான கர்த்தர். அப்பேற்பட்ட அந்த கர்த்தரை நம்ம என்ன செய்யணுமா? பயப்படாம அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நம்ம தைரியமாக என்ன செய்யணுமா? பேசணும், சொல்லணும், அதன்படியாக வாழணும். குமாரனாகிய மேசியா கிறிஸ்துவை கோபப்படுத்தி அழிந்து விடாமல் அவருக்கு பயந்து நம்ம அவரை கோபப்படுத்தி நம்ம அழிஞ்சிடும். ஏன்னு சொன்னா துன்மார்க்கர் அவர் என்ன செய்வாங்கன்னா, கோபப்படுத்தினா அவங்களுக்கு என்னதான் வரும்? அழிவு தான் வரும். அந்த அழிவு லேசான அழிவில் நித்திய அழிவுக்கு அவர்களை கொண்டு போய்விடும். அவரை அண்டிக் கொண்டு பாக்கியவான்களாக மாறா பூமியின் ராஜாக்களை பரிசுத்தாவியாக தேவன் எச்சரிப்பையும் அல்லது அவர் கொடுக்கிற அழைப்பையும் நம்ம ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழ்வன்னு சொன்னா சமாதானத்தோடைய அவர் சந்நிதியில் காணும்படி நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் இந்த 2ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து கொடுக்கிற ஒரு பாடம். அதனால் அது நமக்கு சொல்லுகிற பாடம்னு சொன்னா, உங்களை சுற்றி நடக்கிற ஒருவேளை இந்த ராஜா வருவார், அந்த ராஜா வருவாங்க, இந்த ராஜா வந்து அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல யூதர்களும் இஸ்ரவேல்களும் நினைச்சிட்டு கொண்டிருக்க அந்த காலத்துல இங்க தாவீது சொல்றா, நீங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கும், அதற்கு எல்லாத்தையும் யார் தான் காரணமா இருப்பாங்க? ராஜாக்களை ஏற்படுத்திய, ராஜாக்களை தள்ளுகிறவர் என்ற அந்த சராசரத்தையும் படைத்த அந்த வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் சொல்றாரு. அப்ப நீங்களும் நானும் அவரை அண்டிக் கொண்டு அவரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் களி கூர்ந்து அவருடைய சேவிப்பு அப்படின்னு சொன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்காரு. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற ஆசையா இருக்கீங்களா? என்னோட ஜெபத்துல சேர்ந்து கொள்ளுங்கள். சிலுவையின் நிழல் அனுதினம் அடியால் சாய்ந்து இலை பாரிடுவேன் என்று சொல்லி நாங்கள் பாடல்களை பாடுகிறோம் கர்த்தாவே. ஆனாலும் அந்த சிலுவை குறித்த தியானம் எங்களோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. நீர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்தீர் என்பதே அந்த சிலுவையில் நாங்கள் உணர்த்தப்பட்டவர்களாக, நீர் இந்த நாளிலும் கூட எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தின்படி நீரே அந்த சராசரத்துக்கும் அதிபதி. எந்த காரியம் நடந்தாலும் அதில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறீர், நீர் பாதுகாக்கிறீர். உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பராமரித்து போஷித்து பாதுகாக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சாமி. தாவீது பக்தன் அந்த நாளிலே அவர் அனுபவபூர்வமாக அநேக காரியங்களை எங்களுக்கு அவர் ஆவியானவரை கொண்டு நீர் எழுதி வைத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அதை வாசிக்கிற நாங்கள் அதை புரிந்து கொண்டு உம்முடைய சித்தத்திற்கேற்ப ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. பாவிகளாக எங்கள் மேல் நீங்கள் கிருபையா இருக்க வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.